தீபாவளினாலே வெளிச்சம். நம்ம வாழ்க்கையில வெளிச்சமா இருக்கிறது பெண்கள் தான். நாம இருக்கிறதுக்கு காரணம் அம்மா, மனைவி, மகள். இந்த பெண்களை பத்தி அப்பா பேசிருக்காங்க. பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கை என் மனசுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு ஓவிய கலைஞனா ஊரா சுத்தி ஒரு துறவி வாழ்க்கை தான் வாழ்வேன் நினைச்சிட்டு இருந்தேன். கல்யாணம், குடும்பம், குழந்தை குட்டி பத்தி நான் கனவு நினைக்கல. ஆனா காலம் அந்த கனவை புரட்டி போட்டு 43 வருஷமா நான் நடிகா இருந்துட்டு இருக்கேன். சாமியாரா வாழணும்னு நினைச்ச என் வாழ்க்கையில 3 பெண்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்காங்க. அவங்களை பத்தி சொல்றதுதான் இந்த நிகழ்ச்சி. காலங்காலமா பெண்களை பத்தி நம்ம பெரியவங்க ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. சிறுமியாக இருக்கும்போது பெற்றோருடைய பாதுகாப்பில் அவள் இருக்கிறாள். வளர்ந்து திருமணம் செய்து கொண்ட பிறகு கணவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறாள். வயதான பின்பு பிள்ளைகளுடைய பாதுகாப்பில் இருக்கிறாள். ஆக சுற்றி வளைத்தால் பெண் ஒரு கூண்டு கிளி என்றுதான் நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிறது. ஆண் என்பவன் என்றுமே ஒரு குழந்தைதான். அவன் 90 வயது கிழவனானாலும் அவன் குழந்தைதான். அந்த ஆணை இந்த உலகத்திலே ஈண்டெடுத்து வளர்த்து ஆளாக்கியவள் ஒரு பெண். ஆளான ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டு அவனை போற்றி பாதுகாக்கிறவள் இன்னொரு பெண். இவர்கள் மூலமாக பிறந்து வயதான காலத்திலே அந்த ஆணை கொஞ்சுகிறவள் மகள் என்ற இன்னொரு பெண். ஆக பெண்ணால் தான் கடைசி வரை மனிதன் போற்றப்படுகிறான் என்று நான் கருதுகிறேன். என் தாய் யார், என் மனைவி யார், என் மகள் யார் என்று உங்களுக்கு சொல்வதற்கு முன்பு நான் யார் என்று கொஞ்சம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். 43 வருஷம் திரைப்படங்களிலும் நாடகங்களிலும் சின்னத்திரையில் நடித்தேன். 195 படங்களில் நடித்தேன். 170 படங்களில் கதாநாயகனாக நடித்தேன். இப்ப மேடையில் இந்த மாலை மாற்றும் போது கொஞ்சம் வேடிக்கை தான் இருந்துச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே 150 தடவை மந்திர ஓய் தாலி கட்டினேன். நீங்க எல்லாரும் உங்க சம்சாரத்தை தான் கட்டிருக்கீங்க தாலி. நான் ஏகப்பட்ட சம்சாரங்கள் தாலி கட்டினேன். என்ன போய் இங்க மேடைய தாலி கட்டி சொல்லி நான் என்னையா பண்றது நினைச்சு பாருங்க. 150 தடவை மந்திர மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவன கேத்துனா சொல்லி தாலி கட்டினவன் நான். ஆனா யாரையும் வீட்டுக்கு கூட்டி விடலாம் ஞாபகம் வச்சுக்கணும். 87 பெண்களோடு நான் கட்டி பிடித்து பாட்டு பாடி கன்னத்தில் முத்தம் கொடுத்து படங்கள் நடித்தவன். ஆனா ஒரு அம்மாவோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான் முடிஞ்சது. நான் புத்தனும் இல்ல, இயேசுவும் இல்ல, காந்தியும் இல்ல. மகாத்மா காந்தியடிகளே அவருடைய 10 வயசுல தங்கம் திட்டிருக்காரு. உடம்பு பலம் வேணுங்கிறதுக்காக ஒரு முஸ்லீம் நண்பர் சொன்னாருன்னு அவர் கொஞ்ச நாள் மட்டன் சாப்பிட்டு. அதுக்கப்புறம் ஒரு அறியாத வயசுல ஒரு விலைமாத வீட்டுக்கு போய் உட்கார்ந்து வேர்த்து ஓடி வந்திருக்காரு. அவரே அப்படி பண்ணிப்போ நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நான் அசைவம் சாப்பிட ஒரு பழக்கம் எனக்கு முதல் குழந்தையிலிருந்து 16 வருஷம் எனக்கு அந்த பழக்கம் இல்லை. அதுக்கு போய் சென்னை போய் வேறு வழி இல்லாம கீதா கேப் ஜெயராம சாப்பாடு சாப்பிட்டு வெறுத்து போய் மாசம் ஒரு நாள் அசைவம் சாப்பிட்டு இருந்தேன். இப்ப கல்யாணமாயி கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் ஒரு 40 வயசு தாண்டின அப்புறம் திடீர்னு ஒரு தாட் வந்துச்சு. இன்று மாலை வரை நான் உயிரோடு இருப்பதற்கு ஒரு அப்பாவி ஜீவன் சாக வேண்டுமா யோசித்தேன், விட்டுவிட்டேன். 1988 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி விட்டேன். புகைப்பழக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இப்படி அரிச்சந்தனான்னு கேட்பீங்க. நான் வண்டிச்சக்கரம் படத்துல பெங்களூர்ல ஏதோ மணி பீடியோ என்னமோ பீடி மல்லிசேரி பீடி என்னமோ அந்த பீடி கொண்டாந்து கொடுத்து
படம் போனா பீடி பிடிக்காம ரவுடி வேஷம் பண்ணாங்க. இப்ப கூட சூர்யாவும் காத்தியும் உனக்கு பீடியே பிடிக்க தெரியாது. ஆமாப்பா அப்படிமே. நீ ஏமாத்துற, வாயில பிடிச்சி இப்படியே விட்டுருக்க, போக ரவுண்ட் ரவுண்ட் விடுற, நீ உள்ள வாங்கி நெஞ்சுக்குள்ள கொண்டு போய் புகையை நிறுத்தி மூக்கில் விடாம சாகிற வரைக்கும் நான் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு, உனக்கு நடிக்கவே தெரியாது அப்படின்ட்டானுங்க. அப்படி படத்துக்காக புகைப்பிடித்தேன். மது பழக்கம் தொட்டதே இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. 1971-72